ஐஏஎஸ் அதிகாரிகள் ஞானேஷ்குமார் மற்றும் சுக்பீர் சிங் சாந்து ஆகியோர் புதிய தேர்தல் ஆணையர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இன்றி பிரதமர் தலைமையிலான தேர்வுக்குழு புதிய தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்ய எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்டுள்ள வழக்கு நாளை விசாரணைக்கு வரும் நிலையில் இந்த தேர்வு நடைபெற்றுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் கடந்த வாரம் தேர்தல் ஆணையர் அருண் கோயல் தனது பதவியை ராஜினாமா செய்தார். ஏற்கனவே தேர்தல் ஆணையர் அனுப் சந்திர பாண்டே பணி ஓய்வு பெற்றதை தொடர்ந்து அவரது பதவி காலியாக இருந்த நிலையில் தற்போது தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் மட்டுமே பதவியில் உள்ளார். இதையடுத்து புதிதாக 2 தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்வதற்கான தேர்வுக்குழு கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்றது. ஒன்றிய அமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் அடங்கிய இக்குழுவின் கூட்டத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஞானேஷ்குமார், சுக்பீர் சிங் சாந்து ஆகியோர் புதிய தேர்தல் ஆணையர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதனை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி தெரிவித்துள்ளார். 1988ஆம் ஆண்டு பிரிவு ஐஏஎஸ் அதிகாரியான கேரள மாநிலத்தை சேர்ந்த ஞானேஷ்குமார் ஒன்றிய அரசின் பல்வேறு அமைச்சகங்களில் பணிபுரிந்தவர். குறிப்பாக உள்துறை அமைச்சகத்தில் இருந்தபோது காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370வது சட்டப்பிரிவை ரத்து செய்வதற்கான பணிகளை மேற்பார்வையிட்டார். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்கான ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளை அமைப்பதிலும் முக்கிய பங்கு வகித்துள்ளார். பணி ஓய்வு பெறுவதற்கு முன்பாக ஒன்றிய அரசின் கூட்டுறவு அமைச்சகத்திலும் செயலாளராக ஞானேஷ்குமார் பணிபுரிந்துள்ளார். இதேபோல பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த மற்றொரு ஐஏஎஸ் அதிகாரியான சுக்பீர் சிங் சாந்து கடந்த 2021இல் பாஜகவை சேர்ந்த புஷ்கர் சிங் தாமி முதல்வராக பதவியேற்ற போது உத்தராகண்ட் மாநிலத்தின் தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டார். இவர் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.